வருஷத்தில் கொடுத்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், ஆயிரக்கணக்கான அந்த மக்களினுடைய பசியை தீர்த்து அவர்களை நான் மகிழ்ச்சி படுத்தியிருப்பேன், சந்தோஷப்பட வைத்திருப்பேன் என்கிற தூய்மையான ஒரு எண்ணம், நல்லெண்ணம். இந்த நல்லெண்ணம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபிக்கு வஹி அறிவிக்கிறான், உங்கள் சமூகத்தில் இருந்த ஒரு நல்லவர், அவர் மனசில் இப்படி எண்ணாரு, ஒரு மணற்குவியலை பார்த்த உடனே இதெல்லாம் உணவு தானியங்களாக, உணவுகளாக, சாப்பாடுகளாக வந்து என் கைவசத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தா இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அவர்களின் பசியை போக்குவதற்கு நான் பயன்படுத்தியிருப்பேனே என்று அவர் நியத்து வைத்தார். நல்ல எண்ணத்தை என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, அவரின் அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் தஆலா பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களின் பசியை போக்கிய கூலியை நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான் என்கிற செய்தியை நீங்கள் அந்த நல்லடியாரிடத்திலே நீங்கள் தெரிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு வஹியின் மூலமாக தெரிவித்தான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்